பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். உங்கள் எல்லாரையும் சண்டே கிளாஸ் ஆன்லைன் ப்ரோக்ராமில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அப்படி தானே? இப்பயும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். கண்ணை முடிக்கோங்க, கை குப்பிக்கோங்க. ப்ரேயர். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஒருவரை அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன், இம்மட்டுமாக கர்த்தாவே சண்டே கிளாஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ல நீ செய்த மகத்துவமான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாரந்தோறும் கர்த்தாவே இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலமாக நீர் எங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக, பாடல்களுக்காக, வசனங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எந்த நாளில கூட கர்த்தாவே இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு முன்பாக உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதன் மூலமாக பயனடையத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக இந்த வனாந்தரமான ஜீவியத்தில் அவர்கள் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு பறிந்த உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும். ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, பாடல் சமயத்திலும் ஆண்டவரே, மெமரி வர்ஸ் பிள்ளைகள் சொல்கிற நேரங்களிலும் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, ஆண்டவரே, மற்ற அறிவுரைகளை கூறுகிறவர்களுக்கும் கர்த்தாவே, நீர் கூட இருந்து ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் ஒரு ஆசீர்வாதமாக பிள்ளைகளுக்கும், இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ பெற்றோர்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக, இதன் மூலமாக கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் காணப்படத்தக்கதாக கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நசரேயனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏசப்பாவை நம்ம எப்பவுமே துதிச்சுட்டே இருக்கணும், எந்த சூழ்நிலைகளும் எந்த நேரத்திலையும். இப்போ நம்ம பாட்டு கேட்க போறோம். இப்போ சிங்கிங் செஷன். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாட போறாங்க. ஸோ நம்மளும் வந்து பாட போறோம். உங்களுடைய சண்டே கிளாஸ் சாங் புக் எடுத்து வச்சுக்கோங்க, சத்தமா எல்லாரும் பாட்டு பாடலாம். You
ரொம்ப அழகா பாடினீங்களா சில்ட்ரன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது மெமரி வேர்ஸ். நம்ம மெமரி வேர்ஸ் கேட்கலாமா? பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 145 அதிகாரம் 13-14 வசனங்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்றார் என்பதை பிரைஸ் தி லார்ட். மெமரி வேர்ஸ் கேட்டீங்களா? எவ்வளோ அழகா சொன்னாங்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி மெமரி வேர்ஸ் படிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி நம்ம அனுப்பும் போது நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். வேர்ட் ஆஃப் காட், சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நம்ம ஏசப்பாவோட சமூகத்துல உட்காரும் போது, அவருக்கு காத்திருக்கும் போது ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாங்க. சரி, இது பயபக்திக்குரிய நேரம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். நம்ம கவனமா கவனிக்கணும். பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி வளரணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத கத்து கொடுக்கிற நேரம். கவனிக்கலாமா? Hello children, praise the Lord. Loving and warm greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ, and welcome you to the story session of the Sunday school. So we are going to see about a boy whose name is Dexter. So Dexter was a boy who was born to Jack and Anne. So they were in England, and Dexter was very mischievous, and then he was never listening to his parents' advice, and he was on his own. He used to go out, play in the mud, never used to come home, and he never had his meals on time. And when his parents would say that, Dexter, this is not the way that you should behave, you should change your behavior, he would
threatened them saying that I will call the cops and then I will tell them that you are ill-treating me and so on and so forth. So Dexter parents were also very much not Bible-believing Christians. They were ordinary Christians who would go to a church and then they would be back on a day. So, and while their life was going on this, he really never cared. Dexter was never bothered about his Sunday school. He never had a thought about reading his Bible, and he never honored his parents. So we all know that in the Bible, in Ephesians chapter 6 and verse 1, it is very clear that children, obey your parents in the Lord, for this is right. Honor thy father and thy mother, which is the first commandment with promise. So this is what the Lord has told us, and we children, everybody of us, have to obey our parents. But Dexter never did that. So while he was doing this, so one fine day, his mother Anne received a call on a mobile late night that his brother met with an accident. So it was a very terrible car accident in England, and then he had died on the spot. It was very shocking news, and the family were very shocked, and they were not very easily comforted because of the sudden death of his mom's brother. So that is Dexter's uncle. And while they were coming to terms and understanding about this, then they decided that okay, we have to prepare for the funeral and for the other things that we'll have to do as a family for his uncle. They decided that it would be very difficult for them to take Dexter to the funeral. So they said that okay, it is better that we leave him to his grandparents to leave, and then we will go and attend the funeral and be back. So what they did, they took Dexter and then they went to his grandparents' house, and then Dexter was there for 3 to 4 days in the grandparents' house. So while he was there, Dexter used to ask his grandfather, his tata, that how did his uncle die and what really happened. So there were continuous questions about his uncle. So he would ask like, how was uncle in a small age? Did uncle read the Bible? Did uncle go to church? And why does that happen so suddenly? So these were the questions that continuously Dexter was asking his grandparent. So then he also asked if really did uncle go to heaven or did he go to hell? And his grandfather told him, sorry Dexter, your uncle never accepted Christ as his personal savior, so he would have to go to hell. If he had accepted Christ, then he would have gone to heaven. So Dexter was very much afraid. Dexter was, I never heard anything about hell. So what it is? Please tell me more about this heaven and hell. So his grandfather slowly began to teach him about honoring the father and the mother, and what is said about honoring parents, that if you dishonor them, then it is a sin. So then he started to slowly tell him that Jesus died on the cross for all of our sins. So in Romans chapter 5 and verse 6, it is written, for when we were yet without strength, Christ died for the ungodly. We were without strength. We couldn't do anything good. We were not doing good in ourselves, nor to us, nor to our family, nor anybody. So while we were yet without strength, while we were yet sinners, Christ died for the ungodly. So this is what his grandfather told him, that Christ died for you. He took all your sins on himself, and then he died on the cross. He shed his own precious blood so that you can go to heaven. So then Dexter was very much terrified at all this things. So he said that, okay, so there is something called heaven and there is something called hell, and then the way to heaven is through the cross. And then he accepts Christ as a personal savior. He kneels down, he prays God, he asks God to forgive his sins, and then Dexter's life is completely changed. So his parents come home, and then they take him, and then Dexter goes to his home again. So there he continues to read the Bible, praying every day and asking God to bless him, to keep him away from all his sin and all his bad friends and so on. So we all know the verse that is in the Bible, Psalm chapter 1 and verse 1 and 2. Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful, but his delight is in the law of the Lord, and in his law that he meditate day and night. Dexter started to
do this very religiously, and he started to even pray for his mom and his father so that they may be comforted by the sudden death of his uncle. So while Dexter continued doing this, his mother's condition became very worse. So as I told you earlier, his mother was not a very good or a true Bible believing Christian. So his mother started to go into depression, and then she got addicted to drinks, and then she started to drink very badly every day. So just to get away from the pain and so on and so forth. So she couldn't really understand that Christ can give the peace and Christ can take away all the burdens. So friends, if you are burdened by all these things in this world, don't ever think that you are alone. Jesus Christ is there. He said that, come unto me all ye that are labor and heavy laden, I will give you rest. So come to Christ and he will give you this rest. So but his mother never really sought Christ nor his forgiveness. She started to drink more and more. And then one fine day, when after a night when she had drunk, then she started to go to a bedroom. Then while she was climbing up the stairs, she tripped and she fell down. She fell so badly that she hurt her neck, and then she completely collapsed. So she collapsed, and then immediately his father and his mother came and they took her to the hospital. She couldn't move, she couldn't get any senses, she couldn't even talk. But Dexter and his father were very much worried, and immediately they rushed to the hospital and they started to start the treatment. But when they started the treatment, they found that the place where the impact was on the neck was on the very critical spot, and the doctors told them that she cannot make it and she had very little hours to live. So Dexter was very much afraid. He was very much upset. We just had a death in our home, and again one more death. Even now my mom is also going off. In a week's time this is happening. So he got very upset, and then he started to kneel down by his mom's bed and he prayed in the hospital the whole night. He started to ask God, be gracious on my mom and please heal her, please help her. But the whole night he prayed, he continuously prayed, and then the next day, the morning, she had a very slight conscious coming up. She was able to regain her consciousness. So that time, Dexter told his mom that, Mom, I accepted Christ as my personal savior. I was very unruly. I was not obeying you. I dishonored you and Dad in many other ways, situations. But Christ saved me. I know that Christ died for my sin and he shed his precious blood on the cross of Calvary so that I can go to heaven. I definitely want you to be in heaven so that I can spend my time with you in heaven. And Dexter asked his mom to pray and say that, Mom, please ask God to come into your heart and ask God for his forgiveness. His mom prayed, and then Dexter asked, Mom, if you have really prayed and asked God for his forgiveness, I request you to kindly hold my arms once and then press it only once so that I know that you have really accepted Christ as your personal savior. His mom caught hold of his hands, and not once but thrice he pressed his palm. She pressed his palm and he said, and she couldn't say, but she pressed his palm, and that was indication for Dexter that his mother has accepted Christ as her personal savior. The death, in few hours she died, and then she was taken after her death to heaven. So this is a wonderful life-changing experiences that Christ has brought in this family. They were very ordinary Christians. They never heard about Christ in a very in-depth way. They were very normal Christians who used to go to church and come back. But a change of life in Dexter brought peace to their house. And a change of life in Dexter's life also brought salvation and helped his mom to accept Christ. And then she heard about this salvation and she was taken up to heaven after her death. Dexter was only 6 years old when all these things happened to him in his life. Today, children, your prayers are very valuable. You might think that nobody is listening to you, and you might be thinking that I have this kind of hatred towards someone, I'm very naughty, I'm not able to do good.
Christ died for you. Christ have taken all the pain and the sin on the cross of Calvary, and it is the trust and the faith that you have on the cross and the death of Christ on the cross of Calvary will take you to heaven, will grant you definitely a place in heaven for you. So this is what I wanted to tell you, my dear children. இதை குறித்தும் பயப்படாதீங்க. You need not be afraid of anything that is around you or things that is happening around you. Christ has given you this peace, and whatever be your situation, it can turn into a great peace and glory for himself. As the story is being named, born wild but saved. Dexter was born wild, and then he was a very mischievous child, but he accepted Christ and he had a change of life, and then he continued in the path that is in the Christian path, reading the Bible and praying every day. So children, continue to read the Bible and pray every day, and let us all be together, and then let Christ bless you more and more, and then you will be a strong witness to all of us, to all of the others in the society, and wherever you are, in family, in the friends, in the school or college, wherever you are, let you all be a strong witness for Christ. May God bless you. Thank you so much. கேட்டீங்களா children? கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்பவுமே நம்ம பாதையை நம்ம செவ்வப்படுத்தும். அதனால எப்பவுமே நம்ம கவனிக்கணும். Testimony of Jehovah Shammah and Brother Buxing. நம்ம உண்மையான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நம்ம ஒவ்வொரு வாரமும் நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க, நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஸோ இப்பயும் நம்ம கேட்க போறோம். கவனமா கேட்கலாமா? Praise the Lord, dear children. We bring greetings to all of you in the precious name of the Lord and Savior Jesus Christ. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம், and we hope that you are watching this online Sunday school program every week. Children, before we go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalm 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. தமிழ்ல படிக்கிற சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. 5వ వచనంలో ఉంది, రాగల తరములలో పుట్టబో పిల్లలు దాన్ని ఎరుగునట్లును వారు లేచి తమ పిల్లలకు దానిని వివరించినట్లును వీరును దేవుని యందు నిరీక్షణ గలవారి దేవుని క్రియలను మరొకయుండి. And children, before we go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalms 119 verse 75. It says, I know, O Lord, that the judgments are right, and that thou in faithfulness hath afflicted me. சில்ட்ரன், இந்த பிக்சரை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் அண்ணன் என்ன கதை சொல்ல போறோம், நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வாரம் அப்படின்னா, ஜோனா பத்தி பார்க்க போறோம். பாருங்க, ஆண்டவர் ஜோனா கிட்ட ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. ஜோனா என்ன பண்றாரு? அந்த இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போகிறார். போனதுனால என்ன ஆச்சு? அந்த கடல்ல பெரிய புயல் ஸ்டார்ம் வந்துச்சு. அதன் பிறகு ஜோனாவை என்ன பண்றாங்க? அந்த கடல்ல தூக்கி போடுறாங்கல்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன பண்றாரு, அங்க ஒரு மீன் வச்சிருக்காரு. அந்த மீனோட வயத்துல ஜோனா இருக்காரு. ஓகே, அப்போ இப்படி இருக்கும்பொழுது ஜோனா என்ன பண்ணார்னா தன்னோட பாவத்தை அவரு ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்கிறார். ஓகேங்களா? அது ரொம்ப 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 முக்கியம். உண்மையாவே ஜோனா அவருடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? கரெக்டா ஒரு ஃபிஷ் அங்க வைக்கிறார். கரெக்டா அவர் என்ன பண்றாரு? பெலிக்குள்ள வயிற்றுக்குள்ள என்ன பண்றாரு? ஜோனா அங்க 3 நாட்கள் இருக்கார். எங்க போகணுமோ ஆண்டவர் என்ன பண்ணாரு? டிக்கெட்டே இல்லாம ஃப்ரீயா ஜோனா என்ன பண்றாரு? அந்த மீனோட வயிற்றுல டிராவல் பண்ணி எப்படி ஒரு ஷிப்ல போவாரோ அந்த மாதிரி 3 days என்ன பண்றாரு? அழகா அந்த கடற்கரையில வந்த உடனே அந்த ஃபிஷ் என்ன பண்ணுது? ஜோனாவை வெளியே போட்டுடுது. ஓகே குழந்தைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சில தவறுகளை பாவங்களை செய்யும் பொழுது நாம் அதை உண்மையாகவே அறிக்கையிட்டால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு நல்ல வழியையும் காட்டுவார். ஓகே, he will show us the way. He will also not remember our sins. அது மட்டும் கிடையாது. அதன் பிறகு என்னாச்சு?
அவர் அங்க போறாரு, ரொம்ப வெயில் அடிக்குது. உடனே என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஒரு பாருங்க செடி மாதிரி இருக்கு பாருங்க அந்த பிக்சர்ல, அது வருது. ஜோனா வந்து ஆண்டவர் மேல கொஞ்சம் கோபமாவே இருந்தார். ஏன்னு சொல்றோம் கேளுங்க. அந்த செடி எப்படி வருது, அந்த செடி அங்க இருக்கு. உடனே வெயில் வந்தோடனே என்ன ஆகுது, யோனாக்கு வந்து மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அந்த செடி அவரை காப்பாத்துது. அந்த நிழல்ல போய் உட்காந்துக்கிறாரு. ரொம்ப வெயில் வந்த உடனே அந்த செடி என்ன ஆயிடுச்சு, அது வந்து கீழே விழுந்துடுச்சு. அப்ப வந்து ஒரு வார்ம் வருது, ஓகேங்களா. ஒரு புழு வந்து என்ன பண்ணுது, அந்த கார்டன்னா அந்த செடி அங்க இருக்க அந்த செடியை காய்ச்சி சாப்பிட்டுடுது. அப்போ ஜோனா அந்த வெயில்ல என்ன பண்றாரு, வெயில் பட்ட உடனே அவர் மயக்கம் போட்டு கீழே லேசா ஃபெயிண்ட் ஆகுற மாதிரி இருக்காரு. அப்போ ரொம்ப வந்து கோவப்படுறாரு, ஏன் வந்து இப்படி பண்ணாரு அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு, இந்த சின்ன இதுக்கே நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே, அந்த இடத்துல வந்து நிறைய ஜனங்கள் ஆண்டவரை பத்தி தெரியாம இருக்காங்க, நீ அங்க போகணும்னு ஆண்டவர் கிட்ட ஜோனா கிட்ட சொல்றாரு. See children, I want you to understand this. God never makes a mistake in our lives. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தவறும் செய்ய மாட்டார். He uses many means. அநேக வழிகள் மூலமாக நமக்கு நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை அவர் சொல்லிக் கொடுப்பார். So don't feel discouraged or worried. And when Lord tells something, listen. Confess your sins. உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரிடத்திலே talk to him like a good friend. ஒரு நண்பர்கிட்ட பேசுறது போல நீங்கள் பேசுங்கள். And then the Lord will talk to you. ஆண்டவர் உங்களோட பேசுவார். When he says something, listen to him and tell him your failures, and he will definitely bless you. And also don't think I didn't get the seat. ஒருவேளை நீங்க இந்த சீட் எனக்கு கிடைச்சிருக்கும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிடைச்சிருக்கும், காமர்ஸ் தான் கிடைச்சது, இல்லை நான் இந்த காலேஜ் கிடைச்சேன், எனக்கு இது கிடைக்கல. You might be discouraged. எல்லாரும் காலேஜ் சேர்ற டைம், ஸ்கூல் சேர்ற டைம். Let me tell you, never worry about it. Don't doubt God's doings. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தவறும் செய்ய மாட்டார். I'm going to tell you one real life incident and then I'm going to close the class. Many years ago, there was a small girl who was put in a school. அநேக வருடங்கள் முன்பதாங்க ஒரு சின்ன குழந்தைய ஒரு ஸ்கூல்ல போட்டாங்க. The teacher told the child's parents, அந்த பெற்றோர்களை பார்த்து சொன்னாங்க, இந்த குழந்தை பெருசா இங்கிலீஷ் ரொம்ப வீக்கா இருக்காங்க, தமிழ் மீடியத்துல போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, not many children were doing Tamil mediums in those days itself. நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்பாங்க, அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணாங்க, தமிழ் மீடியத்துல போட்டாங்க. ஆனா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்ன, தமிழ் மீடியத்துல போட்டாங்க, எல்லாரும் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் நீங்க பார்த்தீங்க என்றால் அந்த குழந்தை நன்றாக படித்தது, காலேஜ் முடிச்சது, தமிழ்ல முடிச்சாங்க. அதன் பிறகு எம்ஏவும் அவங்க படிச்சாங்க. இன்றைக்கு ஒரு வெளிநாட்டுல அவங்க தமிழ் டீச்சரா அவங்க வேலை செய்யறாங்க. அவங்களோட வீட்டுக்கு அவங்க வாரம் போறாங்க. ஓகே, ஸோ அன்றைக்கு ஏன் தமிழ் மீடியத்துல போட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் மேல கோவப்பட்டிருக்கலாம். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, அவங்க பிரதர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சாங்க, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, இந்தியால தான் இருக்காங்க. ஸோ ஆண்டவருடைய செயல்கள் அற்புதமாக இருக்கும். ஸோ டோன்ட் டவுட் him and don't question him. Lord never makes a mistake. Before we complete the class, I would like to read a verse from the Bible. It's taken from the book of Jeremiah chapter 6 verse 16. It says, "Thus saith the Lord, stand ye in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and ye shall find rest for your souls." எரேமியா 6:16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். తెలుగులో యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, మార్గంలో నిలిచి చూడుడి, పురాతన మార్గంలో గూర్చి విచారించుడి, మేలు కలుగు మార్గమేదో అని అడిగి అందులోను నడుచుకొనుడి, అప్పుడు మీకు నెమ్మది కలుగును. ఆమేన్. And children, we thank you for joining this online Sunday school session. May God bless you and your families, and may the Lord's name alone shall be exalted. குழந்தைகளே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Memory verse for the next week. Memory verse for next week. Beginners, Proverbs chapter 3 verse 22, நீதிமொழிகள் 3 அதிகாரம் 22 வசனம்,
Tiny Tots, Psalm 145 verse 8, சங்கீதம் 145 அதிகாரம் 8 வசனம். KG, Matthew chapter 5 verse 19, மத்தேயு 5 அதிகாரம் 19 வசனம். For primary, Proverbs chapter 3 verse 29, நீதிமொழிகள் 3 அதிகாரம் 29 வசனம். For juniors, Psalm 145 verses 15 and 16, சங்கீதம் 145 அதிகாரம் 15-16 வசனங்கள். For inters and seniors, Psalm 119 verse 90-92, சங்கீதம் 119 அதிகாரம் 90 வசனம் முதல் 92 வசனம் வரை. Closing prayer. மகா இரக்கமும் கிருபையுள்ள பரலோக பிதாவே, மகிமையில் மாறாத தேவனே, உங்களுடைய சமூகத்தில் சேர்ந்த ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்கமும் கிருபையுள்ள பரலோக பிதாவே, மகிமையில் மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்களுக்காகவும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை செய்யாது இருங்கள், இப்பேற்பட்டவர்களது பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அவர்களை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதித்த தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் நடந்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை அபரிதமாக நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, எல்லோரும் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய சபைக்கு ஆண்டவரே அவர்கள் பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக மாற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டீச்சர்ஸ் அதற்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே காரியங்களிலே ஞானத்தையும் ஆண்டவரே பரலோகத்தின் ஆண்டவரே வாஞ்சியும் நீர் தந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவரே உம்முடைய சமூகம் டீச்சர்ஸோடு இருந்து மட்டும் நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலே ஹேனா ரோஸ்க்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 16-11 படி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரிவித்தருளும், உம்முடைய சமூகத்தை பூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் என்று ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை ரோஸ்க்கு நீர் கொடுத்து ஆண்டவரே இந்த வருஷத்தின் நன்மையினாலே நீர் முடிசூட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளை குடும்பத்தாருக்கும் சபைக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை நீர் நன்மையினாலே முடிசூட்டி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே ஹேனா டைப்பிக்காக ஒரு சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 103-13 படி ஆண்டவரே 11ஆம் தேதி ஆண்டவரே தன்னுடைய புதிய பிறந்த நாளை காண்கிற பிள்ளைக்காக ஒரு சமூகத்தில் வருகிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளையோடு நீர் இருந்து ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திலே தகப்பனை போல ஆண்டவரே நீர் இறங்கி ஆண்டவரே பிள்ளையோட தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கும் சபைக்கும் ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்து ஹேனா டைப்பின் நாக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே சகோதரி கிரேஸ் சால்வின்காக உடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையினாலே இம்மட்டும் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த பெரிதான ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த வருஷத்தை நீர் நன்மையினாலே முடிசூடி ஆண்டவரே எபிரேயர் 6:10 படி ஆண்டவரே ஏனென்றால் உங்கள் கிருபையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள அன்புள்ள
பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநியாயம் செய்கிறவர் அல்ல என்று எபிரேயர் ஆண்டவரே 6:10 ஆண்டவரே தாங்கள் படுகிற பிரயாசத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து உம்முடைய வெகுமானங்களை ஆண்டவரே நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு உண்மையும் உத்தமமாக செய்கிற ஊழியங்கள் நிமித்தமாக ஆண்டவரே இம்மட்டும் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில நீர் செய்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டவரே பிள்ளையாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே ஆன்லைன்ல ஆண்டவரை பார்த்து அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில பலனடைய ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோரும் ஆண்டவரே ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் போதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே எருசலேமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேம் சமாதானத்தை விரும்புகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரியமாக ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை நீர் செய்து ஆண்டவரே எருசலேமிலே சமாதானத்தையும் எங்களுடைய சபையில சமாதானத்தையும் நீர் உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதான பிரபு என்று உமக்கு பேராய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பேரை ஆண்டவரே ஜெகோஷமாலை நிலைநாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே புதிய அரசாங்கத்துக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்படியே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த நாளிலே அரசாங்கத்தை நீர் ஆண்டவரே தேர்ந்தெடுத்து இருக்கிறீர். ஆண்டவரே இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு எந்த ஒரு ஆண்டவரே இடையூறுதலும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தாதபடிக்கு கிருபையாக நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ராஜாக்களை மாற்றி ராஜாக்களுடைய இருதயங்களை ஆண்டவரே நீர்கால்வாய்க்கோல போல மாற்றுகிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே இந்த புதிய அரசாங்கத்தை ஒப்படைக்கிறோம். நீரே இந்த வருடம் உங்களுடைய சித்தத்தின்படி நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சொந்த ஆலோசனை ஆண்டவரே புத்தி அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஆலோசனை இந்த பூமியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் எங்கும் ஆண்டவரே சமாதானமற்ற சூழ்நிலை, எங்க பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே வறுமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூகம்பங்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்த ஆண்டவரே இஸ்ரேல் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுற்றியுள்ள அநேக பாகங்கள் ஆண்டவரே இஸ்ரேலை சுற்றி இருக்கிற அநேக பாகங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே பார்க்கும்போது சமாதானமற்ற சூழ்நிலையிலே யுத்தத்தினாலே அநேகர் மரித்து போகின்றார்கள். ஆண்டவரே கிருபையாக நீர் இருந்து ஆண்டவரே அந்த யுத்தத்தை ஆண்டவரே சமாதானமாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, எல்லாம் ஆகும் என்று விசுவாசத்தோடு உம்மை பார்க்கும்போது எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி ஆண்டவரே நீர் சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்ரீலங்காக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே அங்கே பார்க்கும்போது ஆண்டவரே ஃபேமன் அதிகமான ஆண்டவரே விலைவாசி அதிகமாக இருக்கிறது. அநேக ஆண்டவரே அங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், பஞ்சத்தை நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே அங்கே ஆண்டவரே சாதாரண சூழ்நிலை ஏற்படத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மணிப்பூருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் அநேகர் மரித்து போகிறார்கள். ஆண்டவரே இந்த அரசாங்கம் எந்த உதவியும் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் இருந்து நீர் உதவி செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மணிப்பூரையும் மணிப்பூர் சுற்றிலுள்ள பகுதிகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய உதவியை நீர் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆண்டவரே அந்த மணிப்பூருக்கு பெரிய காரியங்களை நீர் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே பார்க்கும்போது ஆண்டவரே இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆயிருக்கு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறார்கள். ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புதிய கிளாஸ், புதிய ஆண்டவரே நண்பர்கள், ஆண்டவரே புதிய இடங்கள் ஆக இருக்கும்போது ஆண்டவரே அந்த எல்லா சூழ்நிலைகளும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே சொன்ன விதமாக எவனாகிலும் ஞானத்திலே குறைவாயிருந்தால் என்னிடத்திலே வந்து
கேளுங்கள் நான் தாராளமாக தருவேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, புதிய கிளாஸுகளுக்கு போகும்போது புதிய ஞானத்தை, பரலோக ஞானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரோடும் ஆண்டவரே சகோதரத்தோடு ஆண்டவரே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகரை உம்முடைய பட்சமாக இழுத்துக்கொள்ள ஆண்டவரே அவர்கள் ஸ்கூல்களிலே, ஆண்டவரே காலேஜிலே, ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தாலும் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே வியாதிப்பட்ட டீச்சர்ஸ்க்காகவும் வியாதிப்பட்ட சகோதரருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே வியாதிகள் விசுவாசம் உள்ள ஜெபம் வினையாளியை ரட்சிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய காயப்பட்ட கருத்தினால் தொட்டு பரிபூர்ணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமான ஆண்டவரே விஷாக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். லிடியாக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆக்ஷிதாக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே சகோதரி ஆண்டவரே ரிபேக்கா ஆண்டர்சன் ஆண்டிக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே உங்களுடைய காயப்பட்ட கருத்தினால் நீர் தொட்டு பரிபூர்ணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டி லிசி ராஜனுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பலவீனமான சூழ்நிலைகள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி ரத்னாக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே கிருபையாக இரும். ஆண்டவரே பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே ரத்னா சிஸ்டரை ஆண்டவரே நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி ஹெலனுக்காக அவருடைய அம்மா ஆண்டவரே ஜோனா அண்டு சூசனா காகவும் சமூகத்தில் வருகிறோம். கிருபையாக ஆண்டவரே இந்த குடும்பத்தை உங்களுடைய காயப்பட்ட கருத்தினால் தொட்டு பரிபூர்ணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விதமாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சபையின் ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் மத்தியில் நடந்த ஊழியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்க்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே பரலோகத்திலே எங்களுக்காக ஈவை ஆண்டவரே எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே இவர்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியர்களாக நான் இந்த உலகத்துல ஊழியம் செய்யத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்தும் ஆண்டவரே வாசித்த எல்லா விண்ணப்பங்களையும் ஆமென் என்றும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நிறைவேற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை உங்களுடைய பலத்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய இந்த வருஷத்தை நன்மையினாலே நீர் முடிசூட வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக சிறுபிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். தேங்க்யூ சில்ட்ரன். இவ்வளோ நேரம் ரொம்ப கவனமா, சந்தோஷமா, உற்சாகமா எல்லா பாட்டு கேட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டீங்க, டெஸ்டிமனி கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம்.